மகாபெரிவாச்சலம் ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் வாக்தேவதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு கடைசியாக அவளுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய நாமங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவளுக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதே குணங்களை தன்னை அன்பு வரும் பக்தர்களுக்கும் கொடுக்கிறாள் அப்படிங்கிறது தான் விசேஷம். அப்ப அந்த அனுகிரகிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கிறாள் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அந்த புத்தி அதை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் தீராயை நமஹ. ஓம் தீராயை நமஹ. அப்போ இதுக்கு எந்த வார்த்தையின் மூலத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா, சமஸ்கிருதத்துல தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, புத்தி அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இது ஒரு புத்தி சக்தியை குறிக்கக்கூடியது. அதாவது தீரா, நம்ம படிச்சிருக்கோம் வீரர்கள் தீரர்கள் அப்படின்னு. அப்ப புத்தியை செலுத்துவதில் வல்லவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் தீரா. அப்ப இந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு, தீரர் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தியில் இருக்கக்கூடிய வீரம். அப்ப இந்த தீரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, புத்தியும் அப்படி வீரம் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவள் என்ன செய்கிறாள் தீரா என்று சொல்வதால், அவள் மனதில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு சங்கல்பம் செய்கிறாள். அப்படி சங்கல்பம் செய்த உடனே அந்த சங்கல்பத்தினால், அந்த நினைப்பினால் மட்டுமே அப்படி உடனே அந்த காரியத்தை அழகாக செய்து முடிப்பதில் வல்லவளாக இருக்கிறாள். அந்த புத்தி முழுவதும் அதே முனைப்போடு ஈடுபட்டு அந்த காரியத்தை செய்து முடிப்பவளாக இருக்கிறாள். இப்படி அம்பாள் சங்கல்ப மாத்திரத்திலேயே லோக சிருஷ்டி செய்து, அந்த சங்கல்பத்தினாயே லோக ரட்சணமும் செய்து, அடுத்தது அந்த பழைய காலத்தில் தனக்கு அதை தன்னுள் அடக்கியவளாக அவள் இருக்கிறாள் இல்லையா? இவளுக்கு இன்று காரியம் எதுவும் கிடையாது, காரணம் என்றும் கிடையாது. காரியமே இல்லாமல் காரியம் செய்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு காரியம் கிடையாது, காரணம் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? என் லீலா குப்த பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஒரு அழகாக ஒழுங்கோடு அவள் செய்கிறாள். அப்படி அந்த ஒழுங்கோடு நடக்கிறது என்றால் அவளுடைய புத்தி, அந்த மனதானது இந்த நினைப்பிலேயே முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? அவளை அணுகி அவளை வணங்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கும் இந்த தீரத்தன்மையை வழங்குகிறாள். இப்ப இவள் தைரியம் உள்ளவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது இவள் மகா பண்டிதையாக இருக்கிறாள். தன்னை அண்டிய பக்தனுக்கு விமலமான ஒரு புத்தி, அதாவது எந்த ஒரு களங்கமும் இல்லாத ஒரு புத்தி. அப்படி என்ன களங்கம் இல்லாத புத்தி அப்படின்னா, அத்வைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அனுகிரகத்தை தருகிறார். இந்த பிரம்மானந்தத்தை தெரிந்து கொள்வது, அத்வைத பாவத்தை தெரிந்து கொள்வது எப்படின்னா சாதாரணம் கிடையாது. அது ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த அத்வைத வாசனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த அத்வைத வாசனையை கொடுப்பவளாக அந்த புத்தியை கொடுப்பதனால் இவளை தீரா என்று சொல்கிறார்கள் வாக்தேவதைகள். மகாபெரியவா சரணம்.